ரசவாதி 2024 தமிழில் தியேட்டரில் வெளிவந்த ஒரு சைக்கோ கில்லர் மூவி. சாந்தகுமார் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அர்ஜுன் தாஸ், தன்யா ரவிச்சந்திரன் மற்றும் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ அர்ஜுன் தாஸ் கொடைக்கானல்ல ஒரு சித்த வைத்திய சாலையை வந்து வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அதே மாதிரி படத்துடைய ஹீரோயின் தன்யா ரவிச்சந்திரன் அதே பகுதியில் ஒரு ஹோட்டலில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்து பழையபடி ஃப்ரெண்ட் ஆகிக்குவாங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல இவங்க ரெண்டு லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பகுதி போலீஸ் இன்ஸ்பெக்டர் வில்லன், அவர் தான் வில்லன், இந்த படத்தோட வில்லன். அவர் சைக்கோவாக இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க பார்த்த உடனே அப்படி டென்ஷன் வருவார். இவங்க எப்படியாவது பிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு சில சம்பவங்கள்லாம் செய்வார். இப்போ இந்த சம்பவத்தில் வந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய வில்லன் தான். அவர் பண்ணுற அந்த சைக்கோத்தனம்லாம் செம்மையாக இருக்குது. என்னடா அது இப்படி ஒரு சைக்கோ இல்லைனா அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே மாதிரி படத்துடைய ஹீரோ அர்ஜுன் தாஸ், ஹீரோயின் தன்யா ரவிச்சந்திரன், இவங்களுடைய கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்குது. அதே மாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமனுடைய பியூஜி மியூசிக் செம்மையாக இருக்குது. ஏன்னா அப்படி அந்த பாட்டு அந்த இயற்கையாக அப்படி காமிக்கிறது, அந்த சினிமோட்டோகிராஃபி இதுக்கெல்லாம் தகுந்த ஒரு சூப்பரான பியூஜியம் கொடுத்துருக்காங்க. படத்துக்காருடைய சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை செம்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கதை எதை நோக்கியதாக போகுது, இன்னும் கதைக்குள்ள இவங்க எப்படி தான் கொண்டு போகிறாங்கன்னே தெரில. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப மோசமாக இருக்கு. இவங்க பொதுநல விஷயங்கள் நிறையா அப்படியே கதையில் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சுத்தமாக ஒட்டவே இல்லை. அவங்க சொல்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம உட்காந்து பார்க்கறதுக்கு இது எது மாதிரியான படம்டா, ஒன்றா லவ் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா பொதுநலத்தை பற்றி சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நம்மளை வந்து திக்கு முக்காட வச்சுட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் அந்தளவுக்கு இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயாவது ஓரளவுக்கு சரியாகும்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்லையும் தொடருது. இன்னமும் படத்தோட லென்த்து பார்த்தா போயிட்டே இருக்குது. கிளைமேக்ஸ் எப்படா முடியும் அப்படின்னு நமக்கே ஒரு கிரன்ச்சாக இருக்குது. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளேயாவது இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் கொடுத்துருக்கலாம். இன்னும் அது இல்லை. என்ன ஒரே ஒரு விஷயம், அர்ஜுன் தாஸ் அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்குது, வில்லனோட ஆக்டிங் நல்லா இருக்குது. மற்றபடி படத்தில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல்ல அந்த படம் சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் உங்களோட உங்கள் கவி பாருங்கள்.